குழந்தைகளா, உங்களுக்கானதா இந்த கதை. 10ஆம் வகுப்பில் ஒரு பொண்ணு 10 கிலோமீட்டர் தள்ளி சைக்கிள் அழுத்தி போய் தினமும் சைக்கிள் அழுத்தி ஒரு பள்ளிக்கூடத்தில் படித்து 292 மார்க் எடுத்துச்சு. ஆனால் அதே பொண்ணு 12ஆம் வகுப்பில் அதுக்குரிய லட்சியம் ஒரு எய்மோடு படித்து 1001 மார்க் எய்ம் பண்ண பொண்ணு 1006 மார்க் கிடச்சிச்சு. காலேஜில் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆச்சு, 2வது டிகிரிலையும் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த குழந்தை டீச்சர் ஆச்சு, அதுக்கப்புறம் எழுத்தாளராச்சு, கவிதையாளராச்சு, இப்போ பேச்சாளராச்சு. அது யாரும் இல்லை, நான் தான். அதாவது நீங்கள் முயற்சி செஞ்சால், இந்த கதையை உங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னா, நான் 292 மார்க் தான் 10ஆவதில் எடுத்தேன். அதே நான் 12ல் 1006 மார்க் எடுத்தேன். ஏன்னா என்னோடய முயற்சி, அந்த இடத்துல நான் முயற்சி போடாமல் விட்டனால 10ல் கம்மியாக எடுத்தேன். நீங்கள் முயற்சி போட்டால் மட்டும்தான் மார்க் எடுக்க முடியுமா குழந்தைகளா? அடுத்தது பிப்ரவரியில் 10க்கு எக்ஸாம் வரப்போகுது. குழந்தைகளா, நீங்கள் இந்த இவ்வளோ மார்க்கை என்னால் எடுக்க முடியும், எய்மோடு படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமாக வெற்றியும் கிடைக்கும், நல்ல மதிப்பெண்ணும் கிடைக்கும். நீங்கள் முயற்சி செய்யலைன்னா நீங்கள் மார்க் கம்மியாக தான் எடுப்பீங்க. நான் டீச்சர் ஆகணும் ஒரு லட்சியம் சின்ன வயசுலேயே இருந்துச்சு. அதான் டீச்சரும் ஆனேன். அடுத்தது வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணும்னு ஒரு வெறி எனக்குள்ளே இருக்குது. அதே மாதிரி குழந்தைகளா, நீங்களும் நல்லா படித்து நீங்கள் 10th மார்க்கையும் 12th மார்க்கையும் தான் வாழ்க்கை பூரா தூக்கிட்டு அலையணும். எந்த வேலைக்கு போனாலும் கேட்பாங்க. அதனால் நல்ல மதிப்பெண் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கதையை உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாரும் நல்லா படிக்க ஆரம்பிச்சிருங்க. மார்க் எடுக்கணும், வெற்றி அடையணும். வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.